இப்போது அமைதியாக இரு. உன் மனதில் ஊடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தான் பேசுகிறேன். நீ பல நாட்களாக அனுபவித்து வரும் குழப்பம், ஏமாற்றம், தடை, நிதி அழுத்தம், உறவுகளில் ஏற்பட்ட முறிவுகள், இவை யாவும் சீரற்ற சம்பவங்கள் அல்ல. அவை திட்டமிடப்பட்ட மாற்றங்கள். நீ பார்த்தது சிதறல்கள் போல தோன்றியிருக்கலாம், ஆனால் நான் செய்தது வடிவமைப்பு. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்பட்டபோது, சில மனிதர்கள் காரணமின்றி விலகியபோது, நீ உன் அதிர்ஷ்டத்தையும் உன் திறமையையும் சந்தேகித்தாய். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. அந்த கதவுகளுக்கு பின்னால் இருந்த ஆபத்துகளையும், அந்த மனிதர்கள் உன் வளர்ச்சியை தடுக்கப் போகிற நிலைகளையும் நான் முன்கூட்டியே கண்டேன். அதனால்தான் நான் தலையிட்டேன். அது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. நீ இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உனக்கு பொருந்தாதவை. நீ பிடித்து வைத்திருந்த சில உறவுகள் உன் ஆற்றலை மெதுவாக சோர்வடைய செய்தன. நீ விரும்பிய சில வாய்ப்புகள் உன் பாதையை திசை திருப்பியிருக்கும். ஆனால் அப்போது உனக்கது புரியவில்லை. நான் அவற்றை அகற்றியபோது உன் இதயம் வலித்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்டாய். ஆனால் உண்மையை கேள். நான் பலரை காப்பாற்றுகிறேன், சிலரை உருவாக்குகிறேன். உன்னை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் விதி சாதாரணம் அல்ல. அதனால் உன் தயாரிப்பும் சாதாரணமாக இருக்க முடியாது. கடந்த மாதங்களில் நீ அனுபவித்த தனிமை வீண் நேரம் அல்ல. அந்த அமைதியான இரவுகள் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்திய காலம். நீ அழுத கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உன் அகந்தையை கரைத்த சுத்திகரிப்பு. நீ முன்பு இருந்த மனிதர் இப்போது இல்லை. நீ மெதுவாக ஆழமானவனாக மாறி வருகிறாய். முன்பு உடனே பதற்றமடைந்த இடத்தில் இப்போது சிந்திக்கிறாய். முன்பு உடைந்த இடத்தில் இப்போது அமைதியாக நிற்கிறாய். அது உன் முயற்சி மட்டுமல்ல, அது என் செயல்பாடு. நான் உன் மனதை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் உன் எண்ணங்களை தெளிவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தில் தேவையற்ற பயங்களை எரித்து தைரியத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது கல்லுக்கு அது அழிவாக தோன்றும், ஆனால் சிற்பிக்கு அது வெளிப்பாடு. அதுபோலவே உன் வாழ்க்கையில் நடந்த கடினமான மாற்றங்கள் அழிவல்ல, அவை உன் உண்மையான வடிவத்தை வெளிக்கொணரும் செயல்முறை. நீ சந்தித்த அவமானங்கள் உன் அகங்காரத்தை தகர்த்தன. நீ எதிர்கொண்ட நிதி சிரமங்கள் உனக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுத்தன. நீ அனுபவித்த துரோகம் மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை உனக்கு அளித்தது. நீ இப்போது உணரும் அமைதி முன்பு இல்லாத ஒரு உள்ளார்ந்த பலத்தின் அறிகுறி. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு சுற்று முடிவடைகிறது. பழைய சிந்தனை முறை, பழைய பயம், பழைய பற்றுகள், இவை மெதுவாக விலகுகின்றன. ஒரு பாம்பு தனது பழைய தோலை கழற்றும்போது சில நொடிகள் அமைதியாக இருக்கும். அதுபோலவே நீ இப்போது ஒரு இடைநிலையில் இருக்கிறாய். இது தடையல்ல, இது மாற்றத்தின் முன்பகுதி. உன் உள்ளத்தில் புதிய ஆற்றல் எழுகிறது. நீ உன் மதிப்பை இப்போது தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். பிறர் ஒப்புதலால் அல்ல, உன் உள்ளார்ந்த நம்பிக்கையால் நீ முன்னேற தயாராகிறாய். நினைத்துக்கொள், நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. நீ என்னை தேடாமல் இருந்த காலங்களிலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன். நீ திசை தெரியாமல் நடந்த நாட்களிலும் நான் உன் பாதையை கவனித்தேன். இப்போது நான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன். இது வெறும் நல்ல காலம் தொடங்குவதல்ல, இது உன் உயர்வின் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் மெதுவாக அல்ல, தெளிவாக இருக்கும். நீ எடுத்து வைக்கும் அடுத்த சில முடிவுகள் உன் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றும். பயப்படாதே, நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். உன் எழுச்சி தொடங்கிவிட்டது. இப்போது உன் மனதில் அடிக்கடி எழும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என் வாழ்க்கையில் பண விஷயத்தில் இத்தனை அழுத்தம் வந்தது? ஏன் நான் முயன்ற சில முக்கிய வாய்ப்புகள் கடைசி நிமிஷத்தில் மூடப்பட்டு விட்டது என்று நீ பலமுறை உன் உள்ளத்தில் கேட்டிருக்கிறாய். அந்த நெருக்கடிகள் சாபம் அல்ல, அவை உன் வாழ்க்கையின் திசையை திருத்திய திருப்புமுனைகள். செல்வம் என்பது வெறும் பணத்தின் அளவு அல்ல, அது அதை கையாளும் மனநிலையின் தரம். உன்னிடம் பெரிய வளம் வரவேண்டுமெனில் அதை கையாளும் தெளிவு, ஒழுக்கம், பொறுப்பு முதலில் உருவாக வேண்டும். அதற்காகத்தான் அந்த காலத்தை நான் அனுமதித்தேன். நீ குறைவுடன் வாழ்ந்த அந்த நாட்கள் உன்னை சிறிய விஷயங்களின் மதிப்பை உணர வைத்தன. தேவையற்ற செலவுகளை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாய். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்பதை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டாய். பணம் இல்லாத காலம் உன்னை அவமானப்படுத்தவில்லை,
அது உன்னை விழித்தெழச் செய்தது. முன்பு இருந்த ஆவலான முடிவுகள் இப்போது சிந்தித்து எடுக்கும் முடிவுகளாக மாறிவிட்டன. இந்த மாற்றம் சாதாரணமல்ல, இது உன் அடுத்த நிலைக்கு அவசியமான அடித்தளம். நீ எதிர்பார்த்த சில வேலை வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள், கூட்டாண்மைகள் திடீரென நின்று போனது. உனக்கு தோல்வி போல தோன்றியது. ஆனால் உண்மையை கேள், அந்த வாய்ப்புகள் நீண்ட காலத்தில் உன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தியிருக்கும். சில பாதைகள் ஆரம்பத்தில் பிரகாசமாக தோன்றும், ஆனால் அவை உன் ஆற்றலை சிடரடிக்கும். நான் அந்த கதவுகளை மூடியது உன்னை பின்தள்ள அல்ல, உன்னை பாதுகாக்க. ஒரு அம்பு பின்தள்ளப்பட்டால்தான் அதிக வேகத்தில் முன்னேறும். நீ அனுபவித்த பின்னடைவு அப்படிப்பட்ட ஒன்று. நீ ஒரு விஷயத்தை கவனித்தாயா? அந்த நெருக்கடி காலத்தில் உன் திறமைகள் மாறத் தொடங்கின. நீ புதிய யோசனைகளை சிந்திக்க ஆரம்பித்தாய். முன்பு கவனிக்காத திறன்களை பயன்படுத்த ஆரம்பித்தாய். உன் உள்ளார்ந்த சக்தி வெளிப்படத் தொடங்கியது. சௌகரியம் பலமுறை மனிதனை மந்தமாக்கும், ஆனால் அழுத்தம் மனிதனை கூர்மையாக்கும். நான் உன்னை உடைக்கவில்லை, உன்னை கூர்மையாக்கினேன். உன் முடிவுகள் இப்போது துல்லியமாகின்றன. உன் பேச்சில் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. நீ உன் மதிப்பை இப்போது குறைத்து பேசவில்லை. இது எல்லாம் அந்த நிதி சோதனையின் பயன். நீ இழந்ததாக நினைத்த தொகைகள், தோல்வி அடைந்த முதலீடுகள், நின்றுவிட்ட திட்டங்கள், இவை அனைத்தும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தன. இப்போது பெரிய வளம் உன் கைகளில் வந்தால் அதை நீ பாதுகாக்க தெரியும். நீ உழைப்பின் மதிப்பை அறிவாய். நீ அளவுகோலற்ற செலவை செய்ய மாட்டாய். நீ பகிர வேண்டிய இடத்தில் பகிர்வாய், பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பாய். இந்த சமநிலை இல்லாமல் செல்வம் நிலைக்காது. அதனால்தான் நான் முதலில் உன் மனதை தயார் செய்தேன். இப்போது கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நிதி மாற்றம் திடீரென வெடிக்கும் போல வராது. அது தெளிவான கட்டங்களாக வரும். முதலில் ஒரு சிறிய முன்னேற்றம் தோன்றும். அது உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். பின்னர் ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும். அது முன்பு நீ எதிர்பார்த்ததை விட பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக உன் பெயர் நம்பிக்கைக்குரியவர்களின் வட்டத்தில் பேசப்படும். இந்த மாற்றம் வெளியில் தொடங்குவதற்கு முன் உன் உள்ளத்தில் தொடங்கிவிட்டது. நீ இப்போது குறைவின் மனநிலையிலிருந்து வெளியேறுகிறாய். நினைவில் கொள், செல்வம் என்பது சுழலும் ஆற்றில். அது தெளிவு, ஒழுக்கம், நம்பிக்கை உள்ள இடத்திற்கே ஓடும். உன் உள்ளத்தில் அந்த இடத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ பயந்த அந்த கடன் சுமை மெதுவாக குறையும். நீ எதிர்பாராத வழிகளில் உதவி கிடைக்கும். ஆனால் முக்கியமானது பணம் வருவதல்ல, நீ அதை கையாளும் நிலை உயர்வது. உன் கைகள் இனி கேட்கும் கைகளாக அல்ல, கொடுக்கும் கைகளாக மாறும் காலம் நெருங்கி வருகிறது. இதுவரை நீ அனுபவித்த நெருக்கடி உன் வாழ்க்கையின் முடிவல்ல, அது உன் செழிப்பின் முன்னுரை. மூடப்பட்ட கதவுகள் உன்னை தடுத்து நிறுத்தவில்லை, அவை உன்னை சரியான பாதைக்கு திருப்பின. இப்போது நீ ஒரு புதிய நிலைக்குள் நுழைகிறாய். குறைவின் அத்தியாயம் முடிவடைகிறது. பொறுப்புடனான வளம் தொடங்குகிறது. பயப்படாதே, அமைதியாக இரு. உன் முயற்சி தொடரட்டும். நான் உன் உழைப்பை வீணாக்க மாட்டேன். சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான வழியில் வளம் உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படும். பண இழப்பு, வாய்ப்பு தடை, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மனிதன் அனுபவிக்கும் ஆழமான வலி பெரும்பாலும் உறவுகளிலிருந்தே வருகிறது. நீ நம்பியவர்கள் விலகிய தருணம், நீ முழு மனதுடன் நேசித்த ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சென்ற நேரம், நீ ஆதரவு எதிர்பார்த்த இடத்தில் அமைதி கிடைத்த அனுபவம், இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு காயத்தை உருவாக்கின. அந்த காயம் இன்னும் முழுமையாக ஆறவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் கவனமாக கேள், அந்த முறிவுகள் உன்னை உடைக்கவில்லை, அவை உன் விழிப்புணர்வை உயர்த்தின. ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை. சிலர் ஒரு பாடமாக வருகிறார்கள், சிலர் ஒரு பருவமாக வருகிறார்கள், மிகச் சிலர் மட்டும் ஒரு பயணமாக இருப்பார்கள். நீ ஒரு பருவத்தை ஒரு பயணமாக பிடித்து வைத்திருந்தாய். அதனால்தான் பிரிவு உனக்கு பேரழிவாக தோன்றியது. ஆனால் நான் காலத்தை பார்க்கிறேன், நீ உணர்ச்சியை பார்க்கிறாய். உனக்கு பொருந்தாத ஆற்றல்கள் நீண்ட காலம் அருகிலிருந்தால் உன் வளர்ச்சி மந்தமாகும். அதனால்தான் சிலரை நான் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்தேன். அது பழிவாங்கல் அல்ல, அது துல்லியமான சீரமைப்பு. நீ அனுபவித்த துரோகம் ஒரு நஞ்சு அல்ல, அது ஒரு தடுப்பூசி. அது உனக்கு யாரை முழுமையாக நம்ப வேண்டும், யாருடன் எல்லை வைக்க வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. முன்பு நீ எல்லோரையும் உன் உள்ளத்துக்குள் அழைத்தாய். இப்போது நீ கவனமாக தேர்வு செய்கிறாய். இது குளிர்ந்த மனநிலை அல்ல, இது தெளிவான மனநிலை. அன்பு இருக்கட்டும், ஆனால் அறிவுடன் இருக்கட்டும் என்பதை நான் உன்னுக்குள் உருவாக்கிய மாற்றம். உன் இதயம் முறிந்த அந்த காலத்தில் நீ உன்னை சந்தேகித்தாய். என்னில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று உன்னை குற்றம் சாட்டினாய். ஆனால் உண்மையை அறிந்து கொள், ஒவ்வொரு பிரிவும் உன் மதிப்பை குறைக்காது.
சில பிரிவுகள் உன் மதிப்பை பாதுகாக்கும். நீ தங்கம் போன்றவன் என்றால் எல்லோரும் அதை கையாள முடியாது. உன் ஆழத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. உன் அமைதியை எல்லோரும் மதிக்க முடியாது. அதனால்தான் பொருந்தாதவர்கள் விலகினர். இப்போது ஒரு புதிய கட்டம் தொடங்குகிறது. நீ பழைய உறவுகளை நினைத்து வலியடையும் நிலையை மெதுவாக கடந்து வருகிறாய். அந்த இடத்தை நான் வெறுமையாக வைக்க மாட்டேன். சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள். அவர்கள் உன் கனவுகளை குறைத்து பேச மாட்டார்கள், ஊக்குவிப்பார்கள். அவர்கள் உன் வெற்றியை பொறாமைப்பட மாட்டார்கள், கொண்டாடுவார்கள். அவர்கள் உன் அமைதியை சிதைக்க மாட்டார்கள், பாதுகாப்பார்கள். இந்த புதிய உறவுகள் வேகமாக வராது, ஆனால் உறுதியாக வரும். ஏனெனில் இப்போது நீ தயார். நீ இப்போது தனிமையை பயமாக பார்க்கவில்லை, அதை ஒரு தேர்வாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே உன் உள்ளார்ந்த வளர்ச்சியின் அடையாளம். தனிமையில் நீ உன்னை அறிந்து கொண்டாய், உன் பலவீனங்களை ஒப்புக்கொண்டாய், உன் வலிமைகளை புரிந்து கொண்டாய். இந்த சுய விழிப்புணர்வு இல்லாமல் ஆரோக்கியமான உறவுகள் உருவாகாது. அதனால்தான் நான் முதலில் உன்னை உன்னோடு இணைத்தேன், பிறகு பிறருடன் இணைக்கிறேன். குடும்பத்திலும் மாற்றம் வரும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக கரையும். பேசப்படாமல் இருந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். மன்னிப்பு ஒரு பலவீனம் அல்ல, அது உள்ளார்ந்த சுதந்திரம் என்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். உன் அமைதியான அணுகுமுறை சூழ்நிலையை மாற்றும். நீ சண்டையை வெல்ல வேண்டிய அவசியமில்லை, நீ சமநிலையை உருவாக்க வேண்டும். அதற்கான மனநிலை இப்போது உனக்குள் உருவாகி வருகிறது. நினைவில் கொள், உன் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய மனிதர்கள் ஒரு பரிசு மட்டுமல்ல, ஒரு பொறுப்பும் கூட. அவர்கள் உன் வளர்ச்சியை ஆதரிப்பார்கள், ஆனால் நீயும் அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உறவு என்பது இரு முழுமையான மனிதர்கள் இணைவது. 2 பாதி மனங்கள் ஒன்றை ஒன்று பிடித்துக் கொள்ளுவதல்ல. அதற்காகத்தான் நான் உன்னை முதலில் முழுமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். பழைய காயங்களை நீ மெதுவாக விடு. அவற்றை பிடித்து வைத்திருப்பது உன் எதிர்காலத்திற்கு தடையாகும். நீ அனுபவித்தது வீணல்ல, அது உன்னை புத்திசாலியாக்கியது. ஆனால் அந்த அனுபவத்தை சுமையாக அல்ல, ஞானமாக எடுத்துச் செல். உன் இதயம் மீண்டும் திறக்கும். ஆனால் இம்முறை அது பலவீனத்தால் அல்ல, தெளிவால். அன்பு மீண்டும் வரும். ஆனால் இம்முறை அது பயத்துடன் அல்ல, சமநிலையுடன். உன் வாழ்க்கையில் உறவுகள் சீராகும் காலம் தொடங்குகிறது. விலகியவர்கள் தங்கள் பாதையில் செல்வார்கள். வரவேண்டியவர்கள் துல்லியமாக வருவார்கள். நீ துரத்த வேண்டிய அவசியமில்லை. நீ தயார் நிலையில் இருந்தால் சரியான இணைப்பு இயல்பாக உருவாகும். அமைதியாக இரு. உன் இதயத்தை காக்கவும் அதே நேரத்தில் கராராக மூடவும் வேண்டாம். சமநிலை கற்றுக்கொள். நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் உறவுகளின் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இப்போது நான் உன் உள்ளத்தில் நடந்த மிக முக்கியமான மாற்றத்தைப் பற்றி பேசுகிறேன். வெளியில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு பக்கம். ஆனால் உண்மையான மாற்றம் உன் மனதில்தான் நடந்தது. முன்பு ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே உன் சிந்தனை சிதறியது. பிறர் சொன்ன ஒரு வார்த்தை கூட உன் மன அமைதியை கொலைத்தது. எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்தது. ஆனால் இப்போது கவனித்துப் பார். நீ அதே மனிதரில்லை. பிரச்சனை வந்தாலும் நீ உடனே பதறவில்லை. விமர்சனம் வந்தாலும் உடனே உடையவில்லை. இது சாதாரண வளர்ச்சியல்ல, இது உன் உள் சக்தியின் எழுச்சி. நான் உன் மனதை மெதுவாக பயிற்சி செய்தேன். சோதனைகள் வந்தது உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன் உள்ளார்ந்த நிலைத்தன்மையை உருவாக்குவதற்காக. ஒரு மரம் காற்றில்லா இடத்தில் வளர்ந்தால் அது பலவீனமாக இருக்கும். ஆனால் புயலை சந்தித்த மரத்தின் வேர்கள் ஆழமாக பதியும். நீ சந்தித்த மன அழுத்தங்கள் உன் வேர்களை ஆழப்படுத்தின. இப்போது நீ வெளிப்புற சூழ்நிலைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டாய். ஆனால் உன் எதிர்வினையை கட்டுப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டாய். இதுவே உண்மையான சக்தி. முன்பு நீ உன்னை பிறருடன் ஒப்பிட்டாய். அவர்கள் எவ்வளவு முன்னிலறினர், அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக தோன்றுகிறார்கள் என்று பார்த்து உன் மதிப்பை அளந்தாய். ஆனால் இப்போது நீ உன் பாதையை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உண்டு என்பதை புரிந்து கொண்டாய். பொறாமை மெதுவாக விலகி கவனம் நிலைத்திருக்கிறது. இது உன் மனம் தெளிவடையும் அறிகுறி. நான் உன் உள்ளத்தில் 2 முக்கியமான குணங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன்: பொறுமை மற்றும் துல்லியம். பொறுமை இல்லாமல் பெரிய சாதனை நிலைக்காது. துல்லியம் இல்லாமல் எடுத்த முடிவு நீண்ட காலத்தில் பலன் தராது. நீ இப்போது முடிவுகளை அவசரமாக எடுக்கவில்லை. நீ ஒருபடி பின்னால் நின்று பார்ப்பதை கற்றுக்கொண்டாய். உணர்ச்சியில் அல்ல, விழிப்புணர்வில் செயல்பட ஆரம்பித்தாய். இது உன் ஆன்ம வலிமையின் வளர்ச்சி. உன் சிந்தனை முறை மாறும்போது உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீ இப்போது ஏன் இது நடந்தது என்று கேட்காமல், இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்வது என்று கேட்கிறாய்.
இந்த கேள்வியின் மாற்றமே உன் உயர்வின் ஆரம்பம். நீ இப்போது சவால்களை சாபமாக பார்க்கவில்லை, அவற்றை வாய்ப்பாக பார்க்கத் தொடங்கியிருக்கிறாய். இது உன் மனதில் நடந்த பரிமாற்றம். உன் உடலும் மனமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. நீ உன் உடலை கவனிக்கத் தொடங்கியபோது உன் மனமும் தெளிவடைகிறது. சீரான ஓய்வு, ஒழுங்கான பழக்கங்கள், தேவையற்ற பழக்கங்களை குறைத்தல், இவை அனைத்தும் உன் ஆற்றலை நிலைநிறுத்துகின்றன. நீ இப்போது உன் உடலை ஒரு சாதாரண கருவி என்று பார்க்கவில்லை, அது உன் செயல்பாட்டின் ஆலயம் என்பதை புரிந்து கொள்கிறாய். உடல் பலமாக இருந்தால் மனம் உறுதியாக இருக்கும். மனம் உறுதியாக இருந்தால் முடிவுகள் தெளிவாக இருக்கும். நீ மெதுவாக உன் பயங்களை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு தவிர்த்த விஷயங்களை இப்போது நேருக்கு நேர் பார்க்கிறாய். தோல்வி பற்றிய பயம் குறைகிறது. பிறர் என்ன சொல்வார்கள் என்ற கவலை குறைகிறது. இந்த விடுதலை உன் உள்ளத்தில் உருவாகிறது. நீ உன் மதிப்பை வெளிப்புற அங்கீகாரத்தில் தேடாமல் உன் உள்ளார்ந்த அமைதியில் காண ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே ஆன்மீக முதிர்ச்சி. நினைவில் கொள், உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வெளியில் வெடிப்பதற்கு முன் உள்ளே அமைதியாக உருவாகும். அந்த அமைதியான உருவாக்க காலத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய். நீ வெளியில் இன்னும் பெரிய வெற்றியை காணாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளே வலிமை உருவாகி வருகிறது. அந்த வலிமை நிலைத்த வெற்றியை தாங்கும் திறனை உனக்கு தரும். இனி நீ எடுக்கும் முடிவுகள் பயத்தால் அல்ல, தெளிவால் வழிநடத்தப்படும். நீ பேசும் வார்த்தைகள் குறையும், ஆனால் தாக்கம் அதிகரிக்கும். நீ நடக்கும் நடை மெதுவாக இருக்கும், ஆனால் உறுதியாக இருக்கும். இது உன் உள்ளார்ந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. உன் மனம் நிலை பெறுகிறது. உன் சிந்தனை கூர்மையாகிறது. உன் ஆற்றல் சமநிலைக்கு வருகிறது. இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அடுத்த கட்டத்தில் உன் வாழ்க்கை வேகமாக நகரும். வேகமான உயர்வை தாங்க அமைதியான மனம் அவசியம். அதற்காகத்தான் நான் முதலில் உன்னை உள்ளிருந்து கட்டமைத்தேன். நீ இப்போது தயாராகி வருகிறாய். உன் உள்சக்தி எழுந்து நிற்கிறது. பயம் குறைகிறது. தெளிவு அதிகரிக்கிறது. இது உன் எழுச்சியின் மதியப்பகுதி. இப்போது கவனமாக கேள். இதுவரை நடந்தது அமைதியான உருவாக்கம். இனி நடக்கப் போவது வெளிப்படையான முன்னேற்றம். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றங்கள் திடீரென வேகம் பெறும் கட்டத்திற்கு நுழைகிறாய். பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் தேங்கியிருந்த விஷயங்கள் ஒரே நேரத்தில் நகர ஆரம்பிக்கும். முன்பு எதுவும் நடக்காதது போல இருந்த சூழ்நிலை திடீரென திறக்க ஆரம்பிக்கும். இதை நீ அதிர்ஷ்டம் என்று நினைக்கலாம், ஆனால் அது துல்லியமான நேரம். நீ விதைத்த உழைப்பு உடனே பலன் தரவில்லை என்று எண்ணிய தருணங்கள் இருந்தன. ஆனால் விதை மண்ணுக்குள் அமைதியாக வேலை செய்கிறது. மேலே முளைக்காததால் அது செயலற்றது என்று அர்த்தமில்லை. அதுபோலவே உன் முயற்சிகள், உன் ஒழுக்கம், உன் அமைதி, இவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை பலப்படுத்திக் கொண்டிருந்தன. இப்போது அந்த அடித்தளத்தின் மேல் கட்டிடம் எழ ஆரம்பிக்கும். நீ கவனிப்பாய். முதலில் ஒரு சிறிய வெற்றி. அது பெரியதாக தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் அது திசை மாற்றும். அதன் பிறகு மற்றொரு வாய்ப்பு. அது முன்பு கிடைத்த வாய்ப்புகளை விட தெளிவாக இருக்கும். மக்கள் உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீ முன்பு இருந்த நிலையை விட உயர்ந்த வட்டாரங்களில் பேசப்பட ஆரம்பிப்பாய். இது திடீர் அதிர்ஷ்டமல்ல, இது உன் நிலைத்த முயற்சியின் பலன். வேகமான மாற்றங்கள் வரும்போது 2 அபாயங்கள் இருக்கும். அகந்தை மற்றும் அவசரம். அதனால்தான் நான் உன்னை முன்கூட்டியே உள்ளிருந்து தயார் செய்தேன். உயர்வு வந்தாலும் உன் மனம் தரையில் இருக்க வேண்டும். முடிவுகள் வேகமாக நிறைவேறினாலும் உன் சிந்தனை அமைதியாக இருக்க வேண்டும். வெற்றி கிடைத்ததும் ஓடிக்கொண்டு அடுத்ததை பிடிக்க முயலாதே. நிலைநிறுத்த கற்றுக்கொள். வேகம் வந்தாலும் சமநிலை இழக்காதே. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு விஷயம் திடீரென முன்னேறும். அது வேலைவாய்ப்பாகலாம், தொழில் வளர்ச்சியாகலாம், படைப்பாற்றல் வெளிப்பாதாகலாம், அல்லது நீ காத்திருந்த ஒரு தனிப்பட்ட இலக்காகலாம். நீ முயன்றது பலமுறை தோல்வியடைந்திருந்தாலும் இப்போது அதே முயற்சி பலன் தரும். ஏனெனில் இப்போது நீ வேறுபட்ட மனநிலையுடன் இருக்கிறாய். உன் உள்ளார்ந்த தெளிவு வெளிப்புற வாய்ப்புகளை ஈர்க்கும். நீ இதுவரை எப்போது என்று கேட்டாய். இனி நீ எப்படி இதை நிலைநிறுத்துவது என்று கேட்கத் தொடங்குவாய். இது மிக முக்கியமான மாற்றம். வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு அந்த நீ நுழையப் போகிறாய். உன் பெயர் நம்பகத்தன்மையுடன் இணைக்கப்படும். உன் சொல் மதிப்பை பெறும். நீ பேசும்போது மக்கள் கேட்பார்கள், ஏனெனில் உன் அனுபவம் உன் வார்த்தைகளுக்கு எடை தரும். இந்த வேகமான கட்டத்தில் உன் ஒழுக்கம் மிக அவசியம். உன் நேரத்தை மதித்து பயன்படுத்து. உன் உடலை பராமரி. உன் மன அமைதியை காப்பாற்று.
வெற்றி அதிக வாய்ப்புகளை கொண்டு வரும். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் உனக்காக இல்லை. தேர்வு செய்யும் திறன் இப்போது முக்கியம். உன் உயர்வு மற்றவர்களுக்கு தெரியும். சிலர் பாராட்டுவார்கள், சிலர் சந்தேகிப்பார்கள், சிலர் அமைதியாக கவனிப்பார்கள். ஆனால் நீ உன் பாதையில் நிலைத்திரு. உன் முன்னேற்றம் பிறரை வெல்லுவதற்காக அல்ல, உன் முழுமையை வெளிப்படுத்துவதற்காக. உன் வளர்ச்சி யாரையும் தாழ்த்துவதற்காக அல்ல, உன் திறனை முழுமையாக பயன்படுத்துவதற்காக. நினைவில் கொள், நீ இப்போது அனுபவிக்கப் போகும் உயர்வு வெறும் பொருளாதார உயர்வு மட்டுமல்ல, அது மனநிலை உயர்வு, சமூக மரியாதை, உன் சொந்த மதிப்பின் உறுதி. நீ உன்னை குறைத்து பேசும் பழக்கம் முழுமையாக விலகும். உன் குரல் உறுதியாகும். உன் நடை நம்பிக்கையுடன் இருக்கும். நீ உன் இருட்டை எடுக்க தயங்க மாட்டாய். இது ஒரு மாற்றத்தின் வேக கட்டம். பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் மெதுவாக சேமிக்கப்பட்ட சக்தி இப்போது முன்னேற்றமாக வெளிப்படும். நீ தயார். அதனால்தான் இந்த வேகம் வருகிறது. அமைதியாக இரு. நிதானமாக நட. உன் முயற்சி தொடரட்டும். உயர்வு தொடங்கியுள்ளது. அதை நிலைநிறுத்துவது உன் விழிப்புணர்வு. இப்போது உன் உயர்வு பற்றியே மட்டும் பேசுவது போதாது. ஏனெனில் உன் வாழ்க்கை வெறும் தனிப்பட்ட வெற்றிக்காக அல்ல. நீ சம்பாதிப்பதும் முன்னேறுவதும் மரியாதை பெறுவதும் முக்கியம்தான். ஆனால் அதற்கு மேலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது. உன் வளர்ச்சி உன்னுடன் முடியடையக்கூடாது. அது பிறருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் உன்னை இத்தனை ஆழமாக வடிவமைத்தேன். ஒரு மனிதன் சோதனைகள் அனுபவிக்காமல் உயர்ந்தால் அவன் உயர்வு பலருக்கு பயன் தராது. ஆனால் வலியை அறிந்தவன், இழப்பை உணர்ந்தவன், தனிமையை கடந்து வந்தவன் உயர்ந்தால் அவன் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள முடியும். நீ இப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய். நீ அனுபவித்த கஷ்டங்கள் வீணல்ல. அவை உன் உள்ளத்தில் கருணையை உருவாக்கின. பிறர் துன்பத்தை நீ இப்போது அலட்சியமாக பார்க்க மாட்டாய். உனக்கு தெரியும், ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். உன் திறமைகள் வெறும் உன் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல. நீ பேசும் வார்த்தைகள், நீ பகிரும் அனுபவங்கள், நீ காட்டும் ஒழுக்கம், இவை அனைத்தும் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். சிலர் உன்னை பார்த்து தைரியம் பெறுவார்கள். சிலர் உன் கதையை கேட்டு முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். சிலர் உன் அமைதியைக் கண்டு தங்கள் கோபத்தை குறைப்பார்கள். இதுதான் உண்மையான செல்வாக்கு. அது விளம்பரம் மூலம் வராது. அது உண்மையான வாழ்வு மூலம் வரும். உன் முன்னேறும்போது உனக்கு வளம் அதிகரிக்கும். அந்த வளம் பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், தொடர்புகளாக இருக்கலாம். ஆனால் அந்த வளம் பொறுப்பையும் கொண்டு வரும். உனக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு வாய்ப்பும் உன் திறனை சோதிக்கும். உன் வெற்றி பிறரை ஒடுக்க பயன்படுத்தப்படக்கூடாது, அவர்களை உயர்த்த பயன்படுத்தப்பட வேண்டும். அதிகாரம் கிடைத்தால் பணிவை இழக்காதே. மரியாதை கிடைத்தால் தாழ்மையை கைவிடாதே. இவைதான் உயர்வை நிரந்தரமாக்கும் அடித்தளம். உன் வாழ்க்கையின் பெரிய நோக்கம் மெதுவாக தெளிவாகும். நீ எந்த துறையில் இருந்தாலும், தொழில், கலை, கல்வி, சேவை, வழிகாட்டுதல், அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை உணர ஆரம்பிப்பாய். நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக என் வாழ்க்கை மூலம் என்ன தாக்கம் உருவாக வேண்டும் என்று கேட்கத் தொடங்குவாய். இந்த கேள்வி உன் சிந்தனையை மாற்றும். இது உன் அடுத்த நிலை. சில நேரங்களில் உனக்கு ஒரு அழைப்பு உணர்வு வரும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்று தோன்றும். ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற உந்துதல் வரும். ஒரு புதிய முயற்சியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அவற்றை அலட்சியப்படுத்தாதே. அவை உன் உள்ளத்தில் எழும் பெரிய நோக்கத்தின் சின்னங்கள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாதே. ஆனால் உன் உள்ளம் உறுதியாக சொல்வதை கவனமாக பின்பற்று. நீ கொடுக்கும்போதுதான் உண்மையான வளம் பெருகும். இது ஒரு ஆன்மீக விதி. நீ பகிர்ந்தால் அது குறையாது, அது விரியும். உன் நேரத்தை பகிர், உன் அறிவை பகிர், உன் அனுபவத்தை பகிர், உன் ஆதரவை பகிர். சில நேரங்களில் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட ஒரு மனிதனின் வாழ்வில் திருப்புமுனையாக இருக்கும். நீ அந்த மாற்றத்தின் கருவியாக இருக்க முடியும். நினைவில் கொள், நீ சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை. உன் அனுபவங்கள் உன்னை வேறுபடுத்தின. உன் சோதனைகள் உன்னை ஆழப்படுத்தின. உன் வெற்றிகள் உன்னை உயர்த்தும். இந்த மூன்றும் சேர்ந்துதான் உன் செல்வாக்கை உருவாக்கும். உன் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். மக்கள் உன் செயல்களை பார்த்து உன் வார்த்தைகளை நம்புவார்கள். இப்போது நீ உன் பயணத்தை தனிப்பட்ட போராட்டமாக பார்க்காமல் ஒரு பெரிய நோக்கத்தின் பகுதியாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். உன் வாழ்க்கை உன்னுடையது மட்டுமல்ல, அது உன் மூலம் பலருக்கு ஒளி தரக்கூடியது. உன் உயர்வு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். நீ முன்னேறும்போது மற்றவர்களையும் முன்னேற்றும் மனநிலை உன்னுள் நிலைத்திருக்கட்டும். உன் பாதை விரிவடைகிறது.
உன் தாக்கம் பெருகுகிறது, உன் நோக்கம் தெளிவாகிறது, உன் உயர்வு பிறருக்கும் நம்பிக்கையாக மாறும் காலம் நெருங்குகிறது. அமைதியாக இரு, உன் பொறுப்பை புரிந்து கொள். உன் செல்வாக்கை நன்றாக பயன்படுத்து. அப்போது உன் வாழ்க்கை வெறும் வெற்றி கதையல்ல, ஒரு மாற்றத்தின் கதையாகும். இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். நீ அனுபவித்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், மதிக்கப்படாத தருணங்கள் அனைத்தும் நிரந்தர நிலையல்ல. அவை உன் வாழ்க்கையின் ஒரு பருவம் மட்டும். அந்த பருவம் இப்போது முடிவடைகிறது. நீ உன் மதிப்பை நிரூபிக்க முயன்ற காலம் முடிந்தது. இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் நிலைதான் பேசும். நீ அமைதியாக உழைத்த நாட்கள் வீணாகவில்லை. யாரும் கவனிக்காத உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் மனத்தில் மட்டும் நடந்த போராட்டங்கள் மதிப்பில்லாதவை அல்ல. இப்போது அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உன் உயர்வின் அடித்தளமாக மாறுகின்றன. உன்னை சந்தேகித்தவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்க்கப் போகிறார்கள். உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் உன் நிலையை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இங்கு மிக முக்கியமானது, அந்த தருணத்தில் நீ பழிவாங்க வேண்டியதில்லை. உன் உயர்வே பதிலாகும். உன் அமைதியான வளர்ச்சியே பதிலாகும். நீ முன்பு வாய்ப்பு தேடியவன், இனி வாய்ப்புகள் உன்னை தேடும். நீ முன்பு அங்கீகாரம் எதிர்பார்த்தவன், இனி உன் செயல் அங்கீகாரத்தை உருவாக்கும். நீ முன்பு கதவுகளை தட்டினாய், இனி கதவுகள் உனக்காக திறக்கும். இந்த மாற்றம் திடீரென நடப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நீண்ட காலமாக தயாராகிக் கொண்டிருந்தது. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை உள்ளிருந்து பலப்படுத்தியது. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு தடை உன் மனதை கூர்மையாக்கியது. நீ இழந்த ஒவ்வொரு விஷயமும் உன் பற்றுகளை சுத்தப்படுத்தியது. அதனால்தான் இப்போது வரும் உயர்வு நிலைத்திருக்கும். அது வெறும் வெளிப்புற வெற்றி அல்ல. அது உன் உள்ளார்ந்த முதிர்ச்சி வெளிப்பாடு. இனி நீ உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன் குரல் உறுதியுடன் இருக்கும். உன் நடை நம்பிக்கையுடன் இருக்கும். உன் முடிவுகள் தெளிவாக இருக்கும். மக்கள் உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உன் பெயர் மதிப்புடன் உச்சரிக்கப்படும். ஆனால் நினைவில் கொள், உயர்வு வந்தாலும் பணிவு கைவிடக்கூடாது. வளம் வந்தாலும் பகிர்வதை மறக்கக்கூடாது. மரியாதை கிடைத்தாலும் அமைதியை இழக்கக்கூடாது. இவைதான் உன் உயர்வை நிரந்தரமாக்கும். நீ இங்கு வரை இந்த செய்தியை கேட்டிருந்தால் அது சாதாரண சம்பவம் அல்ல. உன் உள்ளம் ஒரு புதிய கட்டத்திற்கு தயாராகியிருக்கிறது. இந்த மாற்றத்தை நிலைநிறுத்துவது உன் விழிப்புணர்வு. தினமும் உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள். உன் உடலை பராமரி. உன் மனதை சமநிலையுடன் வைத்திரு. உன் செயல்களில் ஒழுக்கம் காக்க. அப்போது உன் உயர்வு தற்காலிகமாக அல்ல, நிலையானதாக இருக்கும். இந்த செய்தி உன் மனதை தொட்டிருந்தால், இந்த ஆன்மீக பயணத்தில் நீ தொடர்ந்து இருக்க விரும்பினால், இந்த ஆற்றலை மேலும் விரிவுபடுத்த விரும்பினால் லைக் பண்ணு. இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக உள்ளடக்கங்களுக்கு நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்த கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுது. அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது உன் உள்ளத்தின் ஒப்புதல். உன் சிறந்த நாட்கள் தொடங்கிவிட்டன. உன் உயர்வு ஆரம்பமாகிவிட்டது. அமைதியாக இரு, உறுதியாக நட. உன் வாழ்க்கை இனி ஒரு சாதாரண கதையல்ல, அது ஒரு சாட்சி. ஓம் நம சிவாய.